Hello students, this is Iqbal. 3.14 third sum பார்க்க போறோம். The roots of the equation are alpha beta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம கிட்ட இது ரூட்ஸாக எடுத்துட்டு இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்போ a equal to 1, b equal to 6, c equal to minus 4. அப்புறம் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறம் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏவா? மைனஸ் பி பை ஏ. பி வந்து மைனஸ் 6, ஏ வந்து 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 தான் வரும். ஓகேவா? அப்புறம் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா வந்து சி பை ஏ. சி இங்கே வந்து மைனஸ் 4, ஏ வந்து 1, அப்போது மைனஸ் 4 வருது. ஓகே, ஸோ இதை அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம வரோம். கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர். இதை வச்சு நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்தாவே நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வரும். ஆனால் நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். இதை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் பண்ணால் மிச்சம் இது மட்டும் தான் இருக்கும். ஏன் இப்படி மாற்றுறோம்னா நம்மக்கிட்ட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான் இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இல்லை. அப்போ இப்படி தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எவ்வளோ? மைனஸ் 6ஆ? மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ இருக்குது? மைனஸ் 4 இருக்கா? மைனஸ் 4. ஓகேவா? அப்போது மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 வருமா? 36. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 4 வந்து 8 வரும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 44. சம் ஆஃப் தி ரூட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து ரெண்டுலேயும் காமனாக போட்டுடலாமா? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டா என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் 4ஆ? அப்போது மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இப்போது ஸ்கொயர் பண்ணால் 16. ப்ராடக்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ ஈக்குவேஷனை ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் plus product of the root is equal to 0. அப்போ x square minus sum of the root எவ்வளோ? sum of the root கண்டுபிடிச்சிருப்பாங்க. 44ஆ? 44x plus product of the root எவ்வளோ? 16 is equal to 0. அப்போ இதான் ஆன்சர். x square minus plus into minus, minus into plus minus தானே, minus 44x plus 16 is equal to 0. ஓகேவா? சரி, இது ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன ரூட் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் ரூட்ஸ் 2 by ஆல்ஃபா அண்ட் 2 by பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ் இதே மாதிரி இப்போ போட்டோம்ல அதே மெத்தட் தான். சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். அவ்வளோ தானே. 2 by ஆல்ஃபா ப்ளஸ் 2 by பீட்டா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். மேலே ரெண்டையும் 2 காமனாக இருக்கா? வெளில எடுத்துருங்க. 2 எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்குங்க. 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டா. ஓகேவா? இந்த 2 அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸில் தான் இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, நடுவில் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 1 பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்மளுக்கு நோன் வேல்யூலாம் இதில் அப்ளை பண்ணுங்கள். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 6. ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 4. சரியா?
இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸா? இந்த 2க்கும் இந்த 6க்கும் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸா? அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், இந்த 2 எல்லாமே மிச்சம் 3 மட்டும்தான் இருக்குது. இதான் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ். நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. அப்புறம் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேணும். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 2 by alpha into 2 by beta. 2 into 2 எவ்வளோ? 4. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. மல்டிப்ளைனா மேலே மேலே கீழே கீழே அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிடணும். 4 by ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? -4ஆ? -4. அப்போ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும் 1 டைமா. அப்போ அங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது. சரியா? -1. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முலா x square minus sum of the root into x plus product of the root is equal to 0. x square minus sum of the root வந்து எவ்வளோ? 3 இருக்கா? அப்போ 3x plus product of the root எவ்வளோ? -1 is equal to 0. அப்போ x square minus 3x plus into minus -1 is equal to 0. Second subdivision முடிச்சாச்சு. Third subdivision. Third வந்து alpha square beta comma beta square alpha given root. Alpha square beta comma beta square alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபாவில் பவர் எது கம்மியோ அதை வெளியிடுங்க, ஆல்ஃபா. பீட்டா பீட்டா ஸ்கொயர் பவர் எது கம்மி? பீட்டா. ரெண்டுலேயுமே இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், பீட்டா பீட்டா கேன்சல், மிச்சம் இருக்கும் ஆல்ஃபா, அதை ப்ராக்கெட்குள்ளே போடுங்க ப்ளஸ். அதேமாதிரி இங்கே ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல், பீட்டாக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், பீட்டா. அப்போது ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், -4ஆ? அப்போது -4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? -6ஆ? -6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 4 6 24. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து என்ன ஆயிரும்? ஆல்ஃபா க்யூப் ஆயிரும். பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப் ஆயிரும். இப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? க்யூப் வந்து காமனாக இருக்கா? ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப்னு போட்டுடலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ? ஆல்ஃபா பீட்டாங்கிறது -4. அப்போது -4 க்யூப். நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் கேன்சல் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். 4 க்யூப்னா 4 × 4 × 4 64 வரும். சரியா? இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் தி ரூட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 24 கிடச்சிருக்கு. x plus product of the root எவ்வளோ? -64 கிடச்சிருக்கு, is equal to 0. அப்போ x square minus into plus -24x plus into minus -64 is equal to 0. That's all. Okay.